ஹலோ ஜவான்ஸ், டே வந்து இன்றைக்கி 24 வெற்றிகரமாக போயிட்டுருக்கு, கன்சிஸ்டன்சியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறது ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் வேணாமா அப்படின்றத பேச போகிறோம். அதாவது ஒரு சில ஜிம்முக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொரு கோல் இருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஷோல்டர் வைக்கணும், ஜஸ்ட் எனக்கு இல்லை, சுத்தமாக இல்லை, லெக்கு நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோல் இருக்கும். எனக்கான கோல் 6 பேக் வைக்கிறது தான் என்னோடய கோல். சரிங்களா? அப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் டயட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், அதை நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது என் மிஸ்டேக் தான் இல்லைன்னு சொல்ல. இதுக்கு வந்து என்ன ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடர் தவிர்த்து என்ன எடுத்துக்கலாம்னா, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, மாட்டுக்கறி, அப்புறம் எக்கு. மற்றபடி ப்ரோட்டீன் பவுட்ரு நீங்கள் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒமிட் பண்ணுறங்க. ஏன் ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் ரெகுலராக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் மேபி வரலாம், வராமல் போகலாம். தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ப்ரோட்டீன் பவுடரை தவிர்த்து பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெகுலராக போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன்னா பண்ணுங்கள். இல்லை அவங்க சொல்கிறாங்கன்றதாக போட்டுறாதீங்க. அவங்க சொல்லுவாங்க இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகனு சொல்லுவாங்க. என்ன சொல்லிருக்காங்க, 6 பேக் சீக்கிரமாக வச்சுதான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு பொறுமையாக வரட்டும், அது என்னோடய நேச்சராக வரட்டும், என்னோடய ஹார்ட் ஒர்க்காக வரட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவில் இருக்கேன். நீங்களும் அப்படி இருப்பீங்களான்றதை நான் சொல்ல விரும்பல. அது உங்கள் விருப்பம். சொல்லிட்டு அப்புறம் உங்கள் முடிவு நீங்கள் இருக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. அதாவது ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா 50% ஒர்க் பண்ணால் போதும். நீங்கள் பவுடர் எடுக்காமல் பண்ணிங்க அப்படின்னா 100% ஃபுல் எஃபர்ட்டை போடணும். அது ரொம்ப ரொம்ப பெயின், ரொம்ப கஷ்டம் அது. அதனால் ஜிம் மாஸ்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை யூடியூப்பில் பாருங்கள், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அதனால் போட வேணாம்னு சொல்லலை. ஆனால் இன்ஜெக்ஷன் போடுறாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா ஜோலி முடிஞ்சது. பயங்கர எஃபெக்ட் ஆகும். பவுட்ரு எஃபெக்ட் ஆகும் தெரியாது. மேபி எனக்கு தேவையில்லை. சரிங்களா? நான் எடுக்க மாட்டேன், அதான் நான் சொல்கிறேன். என்னோட சஜஷன் சொல்லணும்ல, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதான் விளாகு. ஸோ அப்படின்னும் போது நான் எடுக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ. இன்ஜெக்ஷன் வேணா. தேங்க்யூ. ஜெகன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ.